அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த இடத்தில் இருந்தால் இந்த மாதிரியான பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பிறப்பு ஜாதகம் என்பது எப்போவுமே மாறாததுங்க. எத்தனை வருஷத்தில் எத்தனை கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி கிடைக்கத்தாங்க போகுது. அதை பற்றி பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். புதன் பகவானுக்கு ஒரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்பவர் எந்த இடத்துல இருந்தாலும் தீமைகளை விட உங்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால உங்களுக்கு பயம் வேண்டாம். அப்படி இருந்தாலும் சில இடங்களில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. அதில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான சிம்ம ராசியில் சுக்கிரன் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களுடைய 3ஆம் வீட்டில் இந்த சுக்கிரன் இருந்தால் உடன் பிறந்தோர், அதாவது சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அவர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல விருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அதே போல் தகவல் தொடர்பு துறை மற்றும் ஊடகம், கலைத்துறை, சினிமா இதில் எல்லாம் சாதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். கல்வித்துறையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. வண்டி வாகன சேர்க்கை அதிகமாக உங்களுக்கு அமையுங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் துலா ராசியில் இருந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பெண் குழந்தைகளால் உங்களுக்கு அதிக நன்மையான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு வாய்ப்பு அதிகம்ங்க. வாழ்க்கை துணை வழியில் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் மருத்துவத்துறை மற்றும் நீதித்துறை இதில் எல்லாம் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. உயர்கல்வியில் கௌரவம், பேர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தபடியாக சப்போஸ் இந்த சுக்கிரன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில், அதாவது தனுசு ராசியில் இருந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்லதொரு வரவு இருக்குங்க. காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், உறவு ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம், ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்குங்க. நல்ல அழகான வசீகரமான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் மீன ராசியில் இருந்தால் எப்படி இருக்கும்? தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு இந்த விஷயத்தில் கொடிகட்டி பரப்பீங்க. காரணம், இந்த இடத்துல தான் சுக்கிர பகவான் உச்சமடைகிறாருங்க 10ஆம் வீட்டில் மீன ராசியில். அப்போ வேலை தொழிலில் உச்சமாக இருப்பீங்க. இதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பரம்பரை சொத்து உங்கள் கைக்கு வரும். பரம்பரை தொழில் அது செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்குங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக சப்போஸ் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் மேஷ ராசியில் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அப்போ லாப பணம் அது தொழில் ரீதியாக இருக்கலாம், வாழ்க்கை துணை வழியாக இருக்கலாம், அல்லது உறவுகள் வழியாக இருக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு லாப பணம்ங்கிறது கிடைக்குங்க. மேலும் சொந்த தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் நிச்சயமாக நன்மை நடக்கும். இதெல்லாம் இந்த 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நடக்கக்கூடிய விஷயம். சப்போஸ் 12ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும்? சொந்த வீடு கட்டுவீங்கங்க. சொந்த உழைப்பால் கார், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அதிகமான யோகங்கள் இருக்குங்க. வெளிநாட்டு யோகம் இருக்குங்க. ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்தந்த இடத்துல சுக்கிரன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அமைந்திருந்தால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. இதெல்லாம் சுக்கிர திசை, சுக்கிர புத்தி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும்ங்கிறத குறித்து பார்த்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.